வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் இந்தியாவின் பெரும் பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளது. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. और मैं सिर्फ इसमें से 5 लाइन पढ़ना चाहता हूं जिसमें नरवणे जी ने राजनाथ सिंह के बारे में और मोदी जी के बारे में बोला है। स्पीकर सर, ये गारंटीड ऑथेंटिक है। इसमें नरवणे जी ने कहा है कि उनका मेमोयर है, उसे सरकार पब्लिश नहीं होने दे रही है। इसमें सब लिखा है। और मैं सिर्फ इसमें से 5 लाइन पढ़ना चाहता हूं जिसमें नरवणे जी ने राजनाथ सिंह के बारे में और मोदी जी के बारे में बोला है। स्पीकर सर, மக்களவையில் பாஜகவினர் காங்கிரசார் மாறி மாறி முழக்கம். இந்திய எல்லையில் சீன ஆக்கிரமிப்பு பற்றிய முன்னாள் ராணுவ தளபதியின் சுயசரிதை புத்தகத்தை ராகுல் காந்தி படித்தபோது பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கூச்சல் குழப்பம். माइक का कंट्रोल और यहां अनावश्यक बातों का उल्लेख नहीं किया जाना चाहिए। राहुल, இந்தியா சீன எல்லை விவகாரம் பற்றிய ராகுல் காந்தியின் புகாரால் அனல் பறந்த மக்களவை. नहीं, उनको अनकंफर्टेबल नहीं है। उन्होंने एक सवाल पूछा था कि Chairman sir, if the fact that they are not letting me speak means it is uncomfortable for them. दिनांक 3 फरवरी 2026 को प्रातः அடுத்தடுத்து பலமுறை அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சூடான விவாதங்களால் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. Comfortable for the Prime Minister. I understand this is a matter. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஹிந்தியுடன் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் முயற்சியில் மத்திய பாஜக தீவிரமாக இருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பாஜக அரசிற்கு சமரசம் வீசும் அடிமையாக இருக்கிறது அதிமுக என்றும் காட்டம். மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவின் நோக்கமாக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் நோக்கத்திற்கு மௌன சாட்சியாக அதிமுக அமைதி காப்பதாகவும் விமர்சனம். மாநில சுயாட்சி என்றாலே அதிமுக பயந்து ஒளிந்து கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுயாட்சி எண்ணமோ சுயமரியாதை உணர்வோ இல்லாத கட்சி என்றும் காட்டம். தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் விழா. சேலம் புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் இபிஎஸ் முன்னிலையில் இணைந்தனர். திமுகவை தவேகாவால் மட்டுமே வீழ்த்த முடியும் என விஜய் சூளுரை. 50 ஆண்டு காலத்திற்கு முன் உள்ள டெக்னிக்கையே தற்போதும் திமுக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன துருபிடிச்சு போன நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்க டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாத்துங்க பாஸ். அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏத்து நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில்லு இருக்குது?
அதிமுக தலைமையிலான கூட்டணியை பாஜக தலைமையிலான கூட்டணி என்று விமர்சித்த விஜய். இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்றாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். அதிமுக ஊழல் சக்தி என குறிப்பிட்டு மீண்டும் விமர்சனம். தான் வெளியே வரவில்லை என்ற விமர்சனத்திற்கும் விஜய் பதில். தேர்தலின் போது ஒவ்வொரு வீட்டிலும் விஜயும் வெளியே வருவார்கள் என்று பேச்சு. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம். விஜய் தலைமையில் நடைபெற்ற தாவேகாவின் 3வது ஆண்டு தொடக்க விழா. தாவேகா 3ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் போது மேடையில் ஏறி ஆட்டம் போட்ட விஜய் வேல்முருகனின் பாடலுக்கு வைப் செய்து ஆடிய காட்சி. பனையூர் தாவேகா அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு விஜய் மரியாதை. கட்சியின் கொடியையும் ஏற்றி வைத்தார். அதிமுகவை ஊழல் கட்சி என்று கூறும் விஜய் என்ன உத்தமரா என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி. ஒரு படத்திற்கு கோடியாய் பணத்தை வாங்கிவிட்டு 75% பணத்தை கருப்பு பணமாக பதுக்கி வைத்திருப்பதாகவும் பரபரப்பு புகார். விஜய் சொல்றாருன்னா நம்மளை பற்றி சொல்றதுன்னா அவர் மகாத்மா காந்தியா உத்தவரா புத்தரா 500 கோடி 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு 25% மட்டும் கணக்கான் வைத்து 75% அப்படியே கருப்பு பணமாக வைத்து எங்கே கொண்டு வச்சிருக்காரு தெரியல. அது மத்திய அரசாங்கம் பார்த்துருக்கு. செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு விஜய் ஊழலை பற்றி பேசலாமா? சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற வரை ஜெயலலிதா தான் மன்னித்து விடுதலை செய்ததாகவும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பதிலடி. அம்மா ஆட்சியில் மந்திரியா இருக்கார் செங்கோட்டை. சொத்து குவிப்பில் அவர் சிறைக்கு சென்று ஜெயிலில் சேலத்தில் பல ஜெயிலில் கொண்டு வச்சாங்க. அம்மா மறுபடியும் முதலமைச்சர் அம்மாவின் கருணையால் திரு செங்கோட்டையன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். அந்த உத்தமரை வைத்துக் கொண்டு திரு தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சி என்று நம்பி சொன்னார். 3ஆம் ஆண்டு தாவேகா தொடக்க விழாவில் விஜய் டான்ஸ் ஆடிக்கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடல். நாட்டின் கலாச்சாரம் தெரியாமல் அரசியல் கட்சியின் தலைவர் ஆடலாமா என்றும் கேள்வி. விஜய்க்கு தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே தெரியும். இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்றைக்கி உட்காந்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3வது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
2 நாட்களில் திமுக காங்கிரஸ் இடையே அதிகாரப்பூர்வ கூட்டணி பேச்சுவார்த்தை. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் பேட்டி. When the DMK and Congress alliance start? Yes, they will start it next 2 or 3 days. We are starting it. Okay. Did DMK party call for you for the first talking? Yeah. Morning I spoke to our honorable member of parliament, Kanimoji. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குறித்து மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா புகார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை எனவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. Role model that what should be done is being done. Should be done in other states also. Especially, sir, excuse me, nothing to be deleted. I said the constitutionality of the state. Yes, I didn't that means say we all even, know. I didn't We even all say know, governor. you are I didn't mention any names, sir. Please. Sir, we are agonized. Please. We are agonized. A government which has done something remarkable and being appreciated by the people, and a government elected by the people is not able to deliver it to the assembly, means what does it mean, sir? Where else have to come? We have to come for protection. மத்திய அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாத போதும் பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 7,000 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாக பேட்டி. எவ்வளவு அறிவிப்புகளை வெளியிட்டாலும் பாஜகவுக்கு வாக்குகள் விழாது என்பது தெரிந்ததுதான் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு என்று புகார். தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணித்த பட்ஜெட்டை வெட்கமே இல்லாமல் EPS வரவேற்பதாகவும் அமைச்சர் ரகுபதி காட்டம். கரூர் சிவாயம் பகுதியில் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினரை தாக்கிய விவகாரத்தில் புதிய திருப்பம். செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட போது பதிவான CCTV காட்சிகளை MLA பழனியாண்டி தரப்பினர் அழிக்க திட்டமிட்ட ஆடியோ வெளியானது. இது பங்க்ல CCTV சொல்லிட்டேன் அதை அழிக்க சொல்லுவோம். கையோட அழிக்க சொல்லுங்க, அழிச்சிட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஓடாதுன்னு சொல்லி இருக்காங்க. யாரையாவது விட்டு அழிக்க சொல்லுங்க. சொல்லி கரூர் சிவாயம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் பதிவான CCTV காட்சிகளை அழிக்குமாறு MLA பழனியாண்டியின் மகன் பேசிய ஆடியோ. 1 மணி நேர காட்சிகளை அழிக்க பெட்ரோல் பங்க் உரிமையாளரிடம் மிரட்டியது அம்பலம். நீ இறக்கி விட்டு அந்த பங்குலையும் இதுலயும் இருக்கு. அந்த 2 பங்கு CCTV மட்டும் எடிட் பண்ணி விடுறா. போய் இந்த 1 மணி நேரத்தை பிரச்சனை கொஞ்சம் உடனே போடா. பிரச்சனை ஆனதா CCTV கேமரா அழிச்சிருன்னு விமலன் பேசுறாரு. ஒரு சார் பங்கு ஓனர் அண்ணா இந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் டெலிட் பண்ணி விடுங்கண்ணே. யாராவது வந்து கேட்பாங்க. கேட்டா ஓல்னு சொல்லு பிரச்சனை சொல்ல. செய்தியாளர்களை தாக்கிவிட்டு காவல்துறையில் புகார் அளித்தால் பார்த்துக் கொள்ளலாம் என பேசிய MLA பழனியாண்டியின் மகன் விமலநாதன். குளித்தலை காவல் நிலையத்தில் தானே புகார் அளிப்பார்கள் என மிகவும் அலட்சியமாக பேசிய ஆடியோ. அடிக்கணும் தெரியும் நமக்கு என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். என்ன சொல்றா நம்ம முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். எங்க நடந்துச்சு அதானே சமூகத்துக்குள்ள ஸ்டேஷன் தானே அது உள்ள. நியூஸ் தமிழ் செய்திக்குழுவின் செய்தி சேகரிக்கும் உபகரணங்களை திருடி சென்ற MLA பழனியாண்டி தரப்பு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்ற நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். கையில் கீறிக்கொண்டு மருத்துவமனையில் படுத்துக்கொள். செய்தியாளர்களை தாக்கிய விவகாரத்தில் MLA பழனியாண்டி தரப்பினர் போலீசாரை திசை திருப்ப சதித்திட்டம் தீட்டியது வெட்ட வெளிச்சம். அடிப்பட்ட மாதிரி கையில கிழிச்சிக்க முடியுமா? வேலை செஞ்சவங்க வேலை செய்யறவங்க யாராவது படுக்க சொல்ல ஜிஹெச்ல முருகேஷையும் செல்வத்தையும் ஓகேவா? கரூர் சிவாயம் பகுதியில் செய்தியாளர் குழு தாக்கப்பட்ட சம்பவத்தில் அடுத்தடுத்து அத்துமீறும் ரவுடி MLA பழனியாண்டி தரப்பு. சம்பவ இடத்தில் MLA இல்லை என பொய் கூறி வந்த நிலையில் தாக்குதலில் பழனியாண்டி ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் வெளியாகின.
சாவி இல்லையா? சாவி இல்லைங்க. இதெல்லாம் நம்ம பேப்பர் எடுக்கிறோம். இதுக்கு காரணம் தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 950 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் ஆபரண தங்கம் 13,950 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் கடுமையாக சரிந்தது. 1 கிலோ வெள்ளி 20,000 ரூபாய் சரிந்து 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியுடனான கூட்டணியை முறித்துக் கொள்கிறதா காங்கிரஸ்? முதலமைச்சர் உமர் அப்துல்லாவின் இல்லத்தில் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்ததால் பரபரப்பு. தமது அரசியல் வாழ்வில் இப்படி ஒரு அடாவடியான தேர்தல் ஆணையத்தை பார்த்ததில்லை என மம்தா பானர்ஜி கடும் சாடல். எஸ்ஐஆர் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை சந்தித்து பேசிய பிறகு காட்டமான விமர்சனம். கேரளாவில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை 25% குறைக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு. அதிகப்படியான கல்வி சுமையால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தவிர தேர்ச்சி விகிதத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் நடவடிக்கை. குஜராத் மாநிலம் பதான் மாவட்டத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்த மணமகன் மீது கத்தியை கொண்டு தாக்குதல். பொதுவெளியில் குதிரையில் அமர்ந்து வலம் வந்ததை பொறுக்க முடியாமல் ஆதிக்க சாதியினர் வெறிச்செயல். இந்தியாவில் தத்தெடுத்துக் கொண்ட மகனின் உண்மையான தாயை தேடி 7,000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தெலுங்கானா வந்தடைந்த டென்மார்க் தம்பதி. ஹைதராபாத் அருகே பழங்குடியின பெண்ணை தேடி வந்த தம்பதிக்கு ஊர் மக்கள் ஒத்துழைப்பு.